ஹலோ மக்களே, நான் உங்கள் ஹரிணி. இப்போ எதுக்காக ஓன் வாய்ஸ் வீடியோ போடுறேன்னா, ஒரு எனக்காகனே வச்சுக்கோங்க. எனக்காக என் கூட இருந்த ஒரு நல்ல உள்ளம், ஒரு நல்ல உள்ளம், நல்ல உள்ளம், என்னடா அந்த நல்ல உள்ளம் அப்படின்ற மாதிரி கேட்குங்க. நல்ல உள்ளம்ன்றதை விட என்னோட கம்ஃபர்ட் ஜோன், ஓகேவா, என்னோட உயிர், என்னோட என்னோட லவ்வு, மை எவ்ரி திங், எல்லாமே சொல்லலாம். அப்படின்ற வேர்ட்ஸ் நிறைய இருக்குது, டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே போகலாம். நிறைய இருக்குது அவளை பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, அவள் வந்து எனக்கு ஒரு தேவதைன்னே சொல்லலாம். அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆச்சு. உண்மையிலே சொல்லலாம். நான் அகாடமியில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த அகாடமியில் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக அவங்க வந்திருந்தாங்க. லைட்டாக ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படி போச்சு. அங்கேயே தான் இருந்தேன். பட் வந்து அப்போ பழகலை, அவங்கக்கிட்ட அவ்வளோ பேசலை. கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட் அவங்க கிளம்புறதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பேச ஆரம்பித்தேன். பேசி அந்த ஒரு வாரத்துலேயே வந்து சரியான அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டே அன்னைக்கு நான் அதுதான் பாருங்க. ஒரு வாரம் தான் பேசணும், ஜஸ்ட் 1 வீக் தான். கிளம்பும் போது தான் பேசணும். நான் அழுதான் பாரு. கோயிலுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்க அங்கேருந்து என் வீட்டில் தான் திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த திங்ஸை வச்சுட்டு என் வீட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போனாங்க. நான் தான் சரியான மழை, அந்த சரியான மழையில் போய் ட்ராப் பண்ணால் பஸ் ஏறுறாங்க. என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்போ தான் புரிஞ்சுது, இந்த லாஸ்ட் வீக்கில் வந்து இவ்வளோ நம்ம நிறைய மெமரிஸ் சேகரிச்சுட்ருக்கோம். அப்போ தான் புரிஞ்சுது அவங்க மேலே நம்ம ரொம்ப லவ்வாக கேராக இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மச்சான் நீ ரொம்ப ரொம்ப அவங்க மேலே பாசம் வைக்கிற, பார்த்துக்கோ என்னன்ட்டு. நான் பாசம் வச்சதுக்கு இன்ன வரையும் என் கூட தான் இருக்கிறா. சரிங்களா, இப்போ கூட எனக்குன்னு ஒன்று அவள் வந்து நிற்பா. அது நிற்காமலாம் போக மாட்டேன், ஷோராக சொல்கிறேன். ஆனால் எனக்குன்னு ஒன்றுனா அவள் வந்து நிற்பா. நானும் அவளுக்காக போவேன். எந்த எல்லைக்கானாலும் நான் போவேன். அவளை என்றைக்குமே நான் மிஸ் பண்ண விரும்பலை. எனக்கு ஏன்னு தெரியல, அவள் என்னவள் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் ஏன்னே தெரியல. அந்த ஸ்டார்டிங்கில் ஆனால் சரியாக பேசலை. இன்ன வரைக்குமே ஃபஸ்ட்டு அங்கே நான் ஒரு லாஸ்ட் வீக் பேசணும் பாருங்க. அந்த லாஸ்ட் வீக் அப்புறம் நானும் பேசி அவங்களும் பேசி, ஆனால் நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய அழுதுருக்கோம், நிறைய கஷ்டத்தை நானும் கொடுத்துருக்கேன், அவங்களும் எனக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லப்பட்டேன். எவ்வளோ கஷ்டமோ நஷ்டமோ வந்து ஸ்டேபிளாக நிற்கிறாங்க பார்த்தியா, அதுதான் கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கேட்ச் பண்ணிக்கிறதும் விடுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் போகுதுன்னா அது உங்களால் மட்டுமே தான் இருக்குமே தவிர நீங்கள் ஸோ நல்லா யோசிச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போ அதை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ பத்திரமா பார்த்துக்கிறது தான், பார்க்காம இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவளையும் நான் நல்லா பார்த்துப்பேன். பாய். நன்றி, வணக்கம்.